எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கன்னியாகுமரி பேசுறேன். ஒரு விவசாயியோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு வயசு இருக்கும்போது வசதி இருக்காது, வசதி வந்ததுக்கு அப்புறம் வயசு இருக்காது. அதான் அவங்களோட நிலைமை. ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணும்போது அந்த பணத்தை சம்பாரிச்சுன்ற எண்ணத்துல விவசாயம் யாரும் பண்ணல. நம்மளுக்கு ஏதாவது ஒரு 90 நாள் மூணு மாசம் அந்த பயிர் வழியை செய்யும் போது அந்த 90 நாள் உழைச்ச உழைப்போட வருமானம் ஏதாவது வந்துடாதா அப்படின்னு ஒரு எண்ணத்துல மட்டும்தான் விவசாயம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விவசாயத்துக்கு நம்ம ஏதாவது பெனிஃபிட் பண்ணணும் ஒரே எண்ணத்துல மட்டும்தான் நம்ம இந்த மிஷினரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றத இந்த வீரரக சர்வீஸ் சென்டர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெனிஃபிட்டான ஏதாவது ஒரு மிஷினை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த நியூ ஷோரூம் மிஷினை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்களால விவசாயத்துக்கு தேவையான பயன்பாட்டு கருவிகள் எல்லாத்தையும் இதுக்கு தேவையான கிராப் ஓடுற மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா விவசாயிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா இப்போ வந்து ஒரு 90 நாள் அறுவடை முடியறதுக்குள்ள விவசாயி படுற கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லைங்க. அதுல வர பணத்தை நம்பி அவங்க 1000 அந்த அறுவடை முடியறதுக்குள்ளே நிறைய பிரச்சனையை ஒவ்வொன்னா சால்வ் பண்ணி இந்த அறுவடை முடிச்சுதான் அதை பண்ணணும், நகை வச்சு மூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு ஏதாவது டியூ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே கடைசியில் நடக்காது. விவசாயம் மருந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோய் வந்துடும், அதுக்கு மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் சுத்தி பண்ணி ஒரு மணிலா போடுறாங்க. நான் அரியலூர் மாவட்டத்துல இருக்கும்போது விவசாயி வந்து அந்த ஒரு 5 ஏக்கர் மல்லாட்டையை போட்டுருவாரு. அந்த மல்லாட்டையை போட்டுட்டு அவர் வந்து அந்த 90 நாள் அங்கேயே தான் படுத்துருப்பாரு கட்டில போட்டு. வீட்டுக்கு போனா கூட நைட்ல சும்மா போயிட்டு வந்துருவோம்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா விவசாயோட நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவரு எப்பவுமே வந்து அது மணல் பூமி, அதனால என்ன பண்ணுவாருன்னா அங்கேயே இருந்து தண்ணி பாசுற வேலையை மட்டும் தான் பார்ப்பாரு. தண்ணி பாசுவாரு, அதுக்கப்புறம் களை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பி மருந்து அடிப்பாங்க. சுத்தி ஒரு கரெக்டான பக்குவத்துல களை செடியை விட்ட உடனே திரும்பி பண்ணின்ற ஒரு அந்த பண்ணி அது இதுன்னு ஏதாவது வந்துடும். வந்த உடனே அதை திரும்பி அரேஞ்ச் பண்ணணும், அதை ரெடி பண்ணுறதுக்காக அங்கேயே தங்கி அங்கேயே நைட்டும் பகலும் கண்ணை முடிச்சு அந்த அறுவடையை முடிப்பாங்க. ஏன்னா அந்த கஷ்டப்பட்ட விவசாயிகிட்ட நான் கேட்கும்போது இதால ஒரு யூஸும் இல்லை, ஆனா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம், இந்த விவசாயம் பண்ணாதான் அடுத்த வேலை எங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா அதை அவங்க சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணி நிறைய நான் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா ஒரு விவசாயிகிட்ட இருக்கிற நிலைமைய நம்மளுக்கு தெரியணும்னா அவங்க விவசாயி கூட பழகினாதான் தெரியுன்ற எல்லாமே. நான் அரியலூர் மாவட்டத்துல அந்த ஆலவ அம்பாவூர் என்ற ஒரு ஊர்ல 3 மாசம் வருஷத்துக்கு 3 மாசம் ஃபீல்டு ஓட்டுறதுக்கு மிஷின் எடுத்துட்டு போவேன். அங்கதான் தெரிஞ்சுக்கினேன். தெரிஞ்சதுக்கு அப்பதான் தெரியும் விவசாயத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, விவசாயிகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துல ஒரு போக மட்டும் பயிரிடுவோம், பயிரிட்டு அதோட கரம்பா கிடக்கும், அதுக்கப்புறம் பயிரிடும் நாம நினைப்போம். அங்க அப்படி நடக்கலைங்க. ஒரு வருஷத்துக்கு 3 போகம் பயிரிடுறாங்க. மல்லாட்டை கல்லையை வந்து ப்ராப்பரா பயிரிடுறாங்க. அந்த ப்ராப்பரா பயிரிடுறதுல அதுல வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவங்க சொல்லும் போது நிறைய இருக்கும். அதுல எப்படி நம்மளால வாயில சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த 90 நாள் பயிரிட்டு அந்த பயிரை அறுவடை பண்ணும்போது அந்த பயிருக்கு செலவு பண்ண காசோட இன்னும் எக்ஸ்ட்ரா கடனா வந்து நிற்கும். அவர் சொல்லுவாரு, நான் இதை பயிரிட்டேன்பா, இவ்வளவு லாபம் வந்தது, இந்த லாபத்தை கணக்கு பார்க்கும் போதுதான் தெரியுது இதுல நம்மளுக்கு ஒண்ணுமே லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஆனா இன்னொன்னு சொல்லுவாரு, இங்க ஆளை வச்சு ஆஞ்சி கையால ஆஞ்சி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த வண்டின்னு ஒண்ணு வரலன்னா இதுல கிடைக்கிற லாபம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. அவங்க நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, விவசாயி நினைக்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த 3 மாசத்துக்கு தேவையான ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம், அந்த கூலி அதுல கிடைச்சான்னு சொல்லிட்டு கிடைச்சா போதுன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால விவசாயத்தை காப்பணும். நம்ம விவசாயத்தை மெயினா பக்காவா எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக மிஷினரி எல்லாம் ஒவ்வொரு மிஷினரியா வந்துட்டு இருக்கு. ஏதாவது விவசாயத்துக்கு தேவையான கருவிகள்லாம் நம்ம பண்ண எனக்கு ஆசை. இன்னும் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் ஏதாவது தேவையான மிஷினரி நாங்கள் தயாரிக்கிறோம். தயாரிச்சு கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு மிஷினரியா கொடுப்பேன். ஏன்னா விவசாயத்தை காப்போம். விவசாயம் கரெக்டா நடந்ததுன்னா நம்ம எல்லாரும் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒவ்வொரு படி ஸ்டெப்பா போயிட்டே இருக்கலாம். இப்ப நானே வந்து ஒரு ஸ்டெப்ல இப்போ ஒரு நார்மலா இப்போ விவசாய குடும்பத்துல தான் வந்தேன். எங்க அப்பா விவசாயத்தை பத்தி தான் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஏன்னா இந்த மிஷினரியில இறங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மிஷினரியால விவசாயம் வளரணும், அதுக்கப்புறம் இப்ப நாம வளரணும்னா விவசாயம் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும், அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வேலையிலும் விவசாயம் நல்லா இருந்தா மட்டும்தான் நாம எல்லாரும் கரெக்டா இருக்க முடியும். அதனால விவசாயத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.